நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் குழப்பமாக இருப்பதால் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. எம்பிக்களுக்கான மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் இருவரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ நிர்மல்குமாரின் கையை பிடித்து இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்மல்குமார், நான் முதல்வன் திட்டத்திற்கு எந்த ஸ்டிக்கரும் தாவேக அரசு ஒட்டவில்லை என்றும், நான் முதல்வன் திட்டம் என்பது மக்களுக்கு புரியாததால் பெயர் மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தை சட்ட ரீதியாக முன்னெடுப்போம் என்றும் அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திமுகவும் அதிமுகவும் பங்காளிதான் என்று RS பாரதி கூறியிருப்பதாகவும், தைரியம் இருந்தால் திமுக அதிமுக கூட்டணி குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார். தாவேகாவின் பவர் சென்டர் முதலமைச்சர் விஜய்தான், வேறு யாரும் கிடையாது என்று தெரிவித்தார். கூட்டணி வேணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் கூட்டணி போறதுக்கு முடிவு இருக்காங்க. 2 பேரும் போய் பார்க்கட்டுமே, மக்களை சந்திக்கட்டுமே. 2 பேரும் எதிராக இருந்து 2 தேர்தலை சந்திச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை குறுக்கு வழியில கொண்டு வர நினைச்சால் அதோடைய பயனை தான் திரு எடப்பாடி அனுபவிச்சுட்டு இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க அடுத்தடுத்து எப்படி போகணும், அவங்க தைரியம் இருந்தால் அது 2 பேரும் ஓப்பனாகவே அறிவிக்கட்டுமே. திரு RS பாரதி சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் திரைமறைவா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எதற்காக வெளியே வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் 2 குடும்பமும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணு நினைச்சாங்க. அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணு நினைச்சோட விளைவு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தைரியம் வந்தால் அடுத்த தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்ளட்டும்.